இன்றைக்கி நான் 1 பாட் ரசம் ரைஸ் எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் 2-3 வரமிளகா சேர்த்து அது பொரிஞ்சதும் நல்லா அது பொரியணுங்க. கடுகு சீரகம் நல்லா பொரியணும். புரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் தோரம்பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருந்தேங்க 1 மணி நேரம், அதுவும் சேர்த்துடுறேங்க. அதில் சேர்த்துட்டு ஒரு 4 கப்பு தண்ணி சேர்த்துடுறேன். அரிசி பருப்பு ஊற வச்சது 1 கப்புன்னா அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு, அப்புறம் வரமிளகா அரைச்சி வச்சுருந்தேன், அது சேர்த்துடுறேங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடுறேன். பெருங்காயமும் சேர்ந்ததும் அதுக்கு கொஞ்சோண்டு புளி தண்ணி, ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி தண்ணி சேர்த்துட்டேன். தேவைக்கேற்ற உப்பு சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடலாங்க. ஒரு 4 விசில் வந்ததும் எடுத்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் 4 விசில் வந்துடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தா உங்களுக்கு 1 பாட் ரசம் ரைஸ் ரெடிங்க. இதில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, 1 பாட் ரசம் ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இப்போ சர்வ் பண்ணி காட்டுறேன். இது நான் அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.